நீங்க மட்டும் கால் பண்ணலன்னா அவனை கொன்னு இருப்பேன். அவ்வளவு ஆத்திரம். பேப்பரை பாத்தீங்களா? பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதான் ஜிம் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பிரேம் ரஞ்சித்தை அடிக்க வர்றான்னு சொல்லிட்டேன். மேடம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். என் பேரை பேப்பர்ல போட்டு நார் அடிச்சிட்டான். மேடம், வீட்டுல வேற எங்க அப்பா என்ன கை கழுவிட்டாரு. என் மூஞ்சிலே முழிக்காதன்னு வேற சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு என்ன தீர்வு காண போற? தீர்வை நீங்க தான் சொல்லணும் மேடம். உங்க கைய காலா நினைச்சுக்கிறேன். என்னை கை விட்டுறாதீங்க மேடம். என் வாழ்க்கையே உங்ககிட்ட தான் இருக்கு. கலங்காத பிரேம். இந்த காஞ்சனா இருக்கா, எந்த காரியத்தையும் கச்சிதமா முடிச்சிருவா. எல்லா செயலுக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரீத்துவ கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக நீ என்ன ஏமாத்திட்டியே. நேற்று நம்பினதுக்கு எனக்கு கிடைச்சு தண்டனையா? கல்யாணி, நான் மோசம் போயிட்டேன். சரி சரி விட, நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நீ வீட்ல இரு, நான் வந்துட்டு இருக்கேன். சரிடி, சீக்கிரமா. உடனே வந்துடுறேன்டி. பிரேம் என்ன கை விட்டுட்டாருடி. நீயே முடிவு பண்ணிக்கிறதா? பேப்பர்லயே வந்துருச்சு. அப்புறம் என்னடி? அதே பேப்பர்ல வதந்தின்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? இது வதந்தியா? ஏய், நீ இப்பதான் தைரியமா இருக்கணும். அம்மா வேற வந்துட போறாங்க. அழாத, கண்ணத்துக்க. நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாடி. அறிவை வர சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். சாரி கல்யாணி, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? வர சொன்னீங்களே, விஷயத்த சொல்லுங்க. பாப்புலர்னு தெரிஞ்சா இப்ப அவன் இவளை பார்க்காம கூட போயிட்டான். நம்ம ஊர்லயே ஒன்னைய விரும்புற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னேன். கேட்டாளா இவ? புகழ் இவ கண்ணை மறைச்சிருச்சு. வேலியில போற ஓனான மடியில விட்டுக்கிட்ட கதையாயிடுச்சு. இப்ப மலர் எப்படி நொந்து போயிருக்கும் போது நீ இப்படி பேசக்கூடாது. பிரேம் அவன் கூட ஒர்க் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ண போறான். இவ வாழ்க்கை அவ்வளவுதான். இப்ப கூட மலர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் பிரேம் அளவுக்கு பர்சனாலிட்டியா இல்லைனாலும் மலரை நான் உண்மையா நேசிக்கிறேன். அறிவு மாதிரி ஒரு நல்லவனை நீ பார்க்கவே முடியாது. உன் முடிவை மாத்திக்க பாரு மலர். நீ பிரேம மறந்துட்டு உன் வாழ்க்கையை மாத்திக்கோடி. முடியாதுடி. ஏன்? ஏன்னா நான் பிரேம் கிட்ட காதல்ல மட்டும் ஏமாறல. Wow, what a beautiful place this is. இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. நிஜமாவா? என்ன நிஜமாவா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இங்க ஷூட்டிங்காக வரல, உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நீ என்ன நம்பலல? சத்தியமா சொல்றேன், எனக்கு நீச்சலே தெரியாது. உனக்காக நான் இப்ப விடு. நீ நம்பலல? நான் என்ன பண்றீங்க பிரேம்? என்ன உங்களுக்கு அவ்வளவு அன்பா பிரேம்? நான் சென்னையில பிறந்து வளர்ந்தவன். ஆனா உன்ன மாதிரி மண் வாசனை உள்ள பொண்ணை மணக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அந்த பெண் நம்ம ரெண்டு பேரும் லோன்லியான இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அப்பவே உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு வந்தேன். நான் நேரடியா விஷயத்த சொல்லிடுறேன். 1000 பேரை கூப்பிட்டு ஒரு திருமணத்தை நடத்தினாலும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த 1000 பேர் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. 4 செவத்துக்குள்ள 20 மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 20 இணைஞ்சாதான் அந்த திருமணத்துக்கே அர்த்தம். ஆமா பிரேம், உண்மைதான். அப்பதான் அந்த இரவு முழுமையடையும், தெரியுமா? அப்போ நாம இங்க இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரேம்? இன்னுமா புரியல? புரியலையே. புரிஞ்சுக்கிட்டா
எதையும் தெரிஞ்சுக்கவே முடியாது. என்ன மலர், ஏன் டல்லா இருக்க? நான் என்னையே உங்ககிட்ட கொடுத்துட்டு இனிமே கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் என்னை எழுந்ததுக்கு சாட்சி இந்த காவிரி தாய் மட்டும்தான். என்னை கைவிட்டுறாது பிரேம். இந்த காவிரி தாய் மேல சத்தியமா உன்னை கைவிட மாட்டேன். அடுத்த முறை நான் வரதே உன்னை கல்யாணம் பண்ணிக்கதான். இது சத்தியம். நான் கிளம்புறேன் மலர். ஏய், ஏன் சோகமா இருக்க? நான் எழுந்தவ, நீ வாழ்ந்தவ. ஆடுகளத்துல எப்பவும் சேவலுக்கு தான் மரியாதை, பெட்ட கோழிக்கு இல்ல. பிரேம், நான் திரும்பவும் கேட்கிறேன், என்னை கைவிட்டுறாத பிரேம். கவலைப்படாத மலர், எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து இந்த மாசமே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். அடுத்த மாசம் கல்யாணம். டோன்ட் வரி. நீ வர வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். Of course. அடாத. I'll be back. Bye. கவலைப்படாம இரு. நான் வரேன். Bye. டாடா. Bye. வெக்கத்தை விட்டு சொல்றேன், சத்தியமா இதான் நடந்துச்சு. நம்ம கல்யாணி இப்ப என்னடி செய்ய போற? என் கற்ப கேட்டவங்க கிட்ட நியாயம் கேட்க போறேன். நியாயம் கிடைக்கும் நினைக்கிறியா? கற்ப தெய்வமா மதிக்கிற எனக்கு அந்த தெய்வம் கை கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாரும் சென்னைக்கு போய் பிரேமோட கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. மலர், நீங்க ஊருக்கு போகும்போது உங்க சித்தப்பாவையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போங்க. ஏன்னா உங்க அம்மாக்கு தெரியாத இந்த விஷயத்த உங்க சித்தப்பாவால மட்டும் தாண்டி சமாளிக்க முடியும். அவர் வந்தாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பாவும் இருக்கும்ல. நான் உங்க கூட வரலன்னு கோச்சிக்காதடி ப்ளீஸ். ஏய், ஈவினிங் செய்தியில வரணும். வேகமா அனுப்பு. சரிங்க, அனுப்புறேன் சார். ஓபன் பண்ணு. ஓபன் பண்றேன் சார். என்னடா இன்னும் ஓபன் ஆகல? ஏய், 2-3 வருஷத்துக்கு முன்னுக்கு செத்தவனாச்சடா. நீ எப்படிடா உயிரோட வந்த? ஏய், 3 மாதத்துல செத்து போன ரஜினி திரும்ப மருந்து வந்தார்ல, அத மாதிரி தான்டா இது. இந்த முகம் என்ன, இந்த முகரக்கட்ட. நாங்க எந்த நேரத்துல எப்படி வருவோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவோம். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீ யாரு? நான் இங்க வேலை பாக்குற ஸ்டாஃப். எவ்வளவு கொடுத்து சேர்ந்த? 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து சேர்ந்திருக்கேன். சம்பளம் மாசம் 30,000 ரூபாய் சம்பளம். எத்தனை வருஷமா வாங்குற? 6 மாசமா வாங்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எவ்வளவு கட்ட? கேவலம் 10,000 ரூபாய். நீ எவ்வளவு கட்ட? 15,000 கேட்டேன். எங்களெல்லாம் அடிச்சு கேக்குறியே, நீ எவ்வளவு கேட்ட? 5,000 கட்ட. அடிச்சுக்கிறாங்க. ஏய் இருங்க சார். ஆமா, இந்த ஆளு யாரு? ஏய், இவரு தான் அந்த சேனலுக்கு ஓனர். இவங்க 3 பேரும் 3 வருஷமா என்ன வேலை வேணும் வேலை வேணும்னு நம்பித்தி எடுக்கிறாங்க சார். நம்ம கம்பெனில தான் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அவங்க உங்களுக்கு திறமையான வேலையை போட்டு கொடுக்க வேண்டியதானே? எங்களுக்கு வேலை வேண்டாம். ஏன்? இந்த சேனல் தொடர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருஷம் ஆகுது. 15 வருஷமா வேலை தேடி இந்த கம்பெனில நாங்க அலைஞ்சிருக்கிறோம். அதனால 15 வருஷம் சம்பளமும் போனஸும் சேர்த்து கொடுத்தாதான் இந்த கம்பெனில நாங்க வேலை செய்வோம். போனஸ் என்ன? வட்டியோட சேர்த்து வாங்கிக்கங்க. ராபு வந்துட்டோம் சார், வந்துட்டோம் சார், வந்துட்டோம் சார். இல்ல வைங்கல ராபு. வணக்கம் சார். ஆல் ஸ்டாஃப் எல்லாரும் வெளியே வாங்க. போன வாரம் 3 பேர் ட்ரெயினிங் கத்துட்டாங்க. சொன்ன வேலை முடிஞ்சிருச்சு. ஏய் தம்பியலா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? பாத்து எந்திரிங்கடா. இந்த மீல நீங்க 3 பேரும் எந்திரிக்க பல வருஷம் ஆகும்டா.
வரட்டுமா? ஓதுற இடம் எதுன்னு பார்த்து முட்டணும்டா, முட்டா பையில. ஸ்லாப் போடு, நீக்கிக் போடு, ஐசேக் போடு. என்னம்மா மலரு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது? சித்தப்பா, நான் மோசம் போயிட்டேன் சித்தப்பா. அந்த ரோஜா டிவி கேம்பேரர் பிரேம். ஒன்னும் கவலைப்படாதம்மா, அழாதம்மா. உன் கூட சென்னைக்கு நான் வரேன். இன்னும் கொஞ்சம் காபி சாப்பிடுங்கம்மா. அங்க வச்சிருங்க பவானியம்மா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஏமா, அனிதாவை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியதெல்லாம் நான் கவனிச்சுக்க மாட்டேனா? அப்படி சொல்லுங்க பவானி அம்மா. அக்கா, உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏய், உனக்கு எல்லாமே நான் தாண்டி. உங்க அப்பாவும் அம்மாவும் திருப்பதி போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அனிதாவை ஒரு தாய் மாதிரி இருந்து நீங்க தானம்மா கவனிச்சுக்கிறீங்க. உடனே நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்கம்மா. இப்படியே விட்டா அக்கா பாட்டி ஆயிடுவாங்க. சீக்கிரம் அக்காக்கு ஒரு மாப்பிளைய பார்க்கணும். அது மட்டும் இல்ல, வருங்கால மாமாவை நான் தான் செலக்ட் பண்ணுவேன். நீ நல்லா படிச்சு IAS ஆபீசர் ஆனா போதும், அதுதான் என்னோட லட்சியம். என் பிசினஸ் லைசன்ஸுக்கு கூட உன்கிட்ட தான் வந்து நிக்கணும். மத்தபடி இந்த கல்யாணம், குடும்பம் இதுல எல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. இந்த பிசினஸ் ஃபேக்டரின்னு இப்படியே என் காலத்தை ஓட்டிடுவேனா? என் மேல உனக்கு இவ்ளோ பாசமாக்கா? ஆமாம்மா. வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாம். வா கிளம்புமா. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கோமா. பலமா. பாய் பவானி அம்மா.